வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. இந்த பிச்சை போட்டுருக்கு பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணிக் ஹீலிங்கு. பிராணன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல். அந்த சோல் உடைய ஆற்றலை வந்து வச்சு தான் நம்ம வந்து செயல்படுறோம் இல்லைங்களா? அதை அதை வைத்து நம்மளையுமே இல்லை மற்றவங்களையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதான் வந்து பிராணிக் ஹீலிங். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இப்போது அந்த வந்து எப்படி அப்படின்னா வந்து 7 சக்கராஸ் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த சக்கராஸ் பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து எப்படி வந்துட்டு நோய்கள் வந்து சரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேனிங் பண்ணுவாங்க. ஸ்கேனிங்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு ஆரா கிளென்சிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனர்ஜி தர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு வந்து அங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய வந்துட்டு ப்ரொசீஜர்ஸு. இது 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 வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுடைய மனதை வந்து வச்சு தான் வந்து இது செயல்படுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பாடி வந்து டச் ஆகாது. நம்ம யாருக்கும் நம்ம வந்து ஹீல் பண்ணும்பொழுதும் சரி, நம்ம வந்துட்டு நம்முடைய மன சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம வந்துட்டு இது செயல்படுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த மன ஆற்றலை நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளுக்கும் செயல்படுத்த முடியும். அந்த வெளியில் தூரமாக இருக்காங்க இல்லைங்களா? அவங்களையும் நம்ம வந்து வந்து சரிப்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சரிப்படுத்திக்கிறது அப்படின்னா, எல்லா நோய்களையுமே வந்து சரிப்படுத்திக்கலாம். ஹெட்டேக் முதல் கொண்டு கேன்சர் வந்து வர நம்ம எல்லா நோய்களையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போது தலைவலிக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் முதல்ல அங்கே வந்துட்டு வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து அந்த அந்த எனர்ஜி அந்த ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னா அது அவங்க வந்து எவ்வளோ வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு தேவையாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணுறது. சரிங்களா? அதான் வந்து ஸ்கேனிங்னு சொல்கிறது. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த முதல்ல வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டர்ட்ஸு, அந்த மாசுக்கள் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு நீக்கணும். சரிங்களா? நம்மளுடைய கையை வச்சு வந்து துடைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கற்பனை பண்ணிவிட்டு, சரிங்களா? வந்து நமக்கு தெரியும். நமக்கு ஒரு 10 முறை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். நான் ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக நம்ம பண்ணும்பொழுது தான் வந்து நல்ல வந்துட்டு பலன் கிடைக்கும். சரிங்களா? வந்து நம்ம ஒரு 10 முறை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த அந்த தலைவலிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சரி பண்ணிட்டோம். ஏன்னா அது அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவலி வந்து போயிடுச்சு. அந்த டர்ட்டி எனர்ஜி வந்து போயிடுச்சு. சரிங்களா? இப்போது வந்து நல்ல எனர்ஜி வந்துட்டு அங்கே வரணும். இப்போ அந்த நல்ல எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வானத்துலேயும் இருக்குது, கீழே பூமியிலையும் இருக்குது, நம்மளை சுற்றி வந்துட்டு பரமணுக்கள் இல்லையா? அங்கேயும் இருக்குது. சரிங்களா? நம்ம கையை வந்துட்டு நம்ம வந்துட்டு காமிச்சிருக்கேன் நான். அந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் போட்டிருக்கேன். கையை வந்துட்டு நம்முடைய அந்த லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு அந்த அந்த எனர்ஜி வந்துட்டு வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். சரிங்களா? கை வந்துட்டு நம்முடைய எல்போ இருக்கு இல்லைங்களா? அந்த எல்போ லெவலுக்கு வந்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்னும் கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கே தேவையோ அங்கே வந்து அந்த சக்தியை வந்து தர மாதிரி நம்ம வந்துட்டு வந்து கற்பனை பண்ணணும். சரிங்களா? இவ்வளோதான். இது வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நோய்கள் வந்து சுத்தமாக வந்து சரியாகிடும். நம்ம வந்து அழுக்கள் எடுத்துகிட்டு அதை வந்து புஷ்அப் வந்து பண்ணுறோம் இல்லைங்களா? பண்ணும்பொழுது நமக்கு அது பெயின் வந்து போயிடும். சரிங்களா? இதே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த சக்தியை நம்ம வந்து கொடுத்துட்டு அது வந்து வெளியில் போகாமல் வந்துட்டு இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அதை வந்து அங்கேயே இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு ஒன்று நினைக்கணும். நம்ம மனசால் வந்து அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம சும்மா கை வச்சு வந்துட்டு தடுப்போம் இல்லைங்களா? அதை அந்த தடுக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து செய்துட்டு நம்ம வந்து விட்டுடலாம். சரிங்களா? இவ்வளோதான். இதே ப்ரொசீஜர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் நம்ம வந்து தூரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா இதே தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும்.
ஓகேங்களா. இப்போ வந்து எந்த பார்ட்ஸில் வந்துட்டு பெயின் இருக்கோ, அந்த பார்ட் இப்போ வயிற்று வலியாக இருக்குது, வேறு வேறு நம்ம காமனாக இருக்கக்கூடிய வந்து வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவையோ அது வந்து போகிற மாதிரி நம்ம வந்துட்டு மனதால் நினைக்கணும். அவ்வளோதான். இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. மனதால் அங்கே வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து சரியாகிற மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த 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 ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து இது செய்யும் பொழுது நமக்கு வந்து ஃபுல் வந்துட்டு பலன் கிடைக்கும். ஓகேங்களா. வேறு என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இதே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கில் வந்துட்டு இருக்கக்கூடியது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு ஸ்கேன் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த அந்த ஒரு கன்ஜெஷன் தெரியும். கன்ஜெஷன் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த பரமணுக்கள் நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய சோலுடைய அந்த பார்ட்டிகல்ஸ் சரிங்களா, அந்த உயிர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் சில சில பார்ட்ஸில். நமக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகும். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக இருக்கும், அது ரொம்ப தூரமாக இருக்கும் அதெல்லாம். சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த கிளாஸுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எப்படி வந்துட்டு ஒரு ஒரு பர்சனுடைய அந்த எனர்ஜியோடைய அந்த எனர்ஜி இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைபு. நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, புத்தருக்கு கூட 10 கிலோமீட்டருக்கு அளவுக்கு வந்து அவருடைய சோல் பவர் வந்துட்டு இருந்துச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஆறா வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு வந்து நம்ம வந்து எங்கே பார்க்கணும், அது எப்படி நிற்கணும், அதெல்லாம் அந்த கிளாஸில் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. நமக்கு அது கண்ணில் தெரியும். நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அங்கே. சரிங்களா. இது போதும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு எதாவது தேவையாக இருக்குது இல்லை டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஓகேங்களா. நன்றி.